எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்மிங் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பண்ணுறதுக்கு முட்டையை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் இந்த மாதிரி சைடில் கீறி எல்லா முட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி வச்சு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ரெண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி விழுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம முட்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிடலாம். எக் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வின்மிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.